முன்னணி நடிகர்களின் சம்பளத்தில் மாற்றம். தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி நடிகர்களுக்கு ஒவ்வொரு படத்திற்கும் பெரும் தொகை சம்பளமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அண்மையில் வெளியான பெரிய நடிகர்களின் படங்கள் பெரியளவில் வசூல் ஈட்டவில்லை. இதனால் நடிகர்களின் சம்பளத்தில் சில மாற்றங்களை செய்ய தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. இந்த ஆண்டு முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வெளியான படங்கள் அடுத்தடுத்து வசூல் ரீதியாக தோல்வியை தழுவியது. ஆனாலும் இந்த படங்களின் நடிகர்களுக்கு 100 முதல் 200 கோடி வரை சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் படங்களின் தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கே பெரியளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மற்ற மொழியில் குறைவான பட்ஜெட்டில் நல்ல தரத்துடன் படங்கள் வெளியாகி வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்று வருகின்றன. நடிகர்களின் சம்பளத்தை குறைத்து படத்தின் உருவாக்கத்திற்கு பணத்தை செலவு செய்வது குறித்து பல திரைத்துறையினர் பேசி வருகிறார்கள். தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர்களின் சம்பளம் குறித்த முக்கிய தீர்மானம் ஒன்றை தயாரிப்பாளர் சங்கம் எடுத்துள்ளது. மற்ற மாநிலங்களில் உள்ளது போல நடிகர்கள் மற்றும் முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் ரெவென்யூ ஷேரில் படம் நடிக்க வேண்டும், தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. ஆகையால் இனிவரும் காலங்களில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் ரெவென்யூ ஷேரில் மட்டுமே தயாரிப்பது என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இயக்குனர்கள் திரையரங்க வியாபாரத்திற்கு ஏற்றால் போல் தங்களது திரைப்படங்களை உருவாக்க தயாரிப்பாளருக்கு பட்ஜெட் தயார் செய்து தர வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.